எனக்கு இந்த வீடியோவில் வர பார்க்கும்போது ஒரு காலத்தில் என்னையே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நானும் இப்படி தான் ஒரு காலத்தில் புலம்பிகிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்களேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். எல்லாரும் வெயிட் லாஸ் வீடியோ என்னாச்சுன்னு கேட்டியே. என்னால் பசி தாங்கி இருக்க முடியல, படபடன்னு வருது. சாப்பிடாம இருந்தா எக்ஸசைஸ் பண்ண முடியல, என்னால் யோகா பண்ண முடியல. ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாதப்பா. நான் இப்படியே இருந்துட்டு போனேன். யாரும் சும்மா வெயிட் லாஸ் ஊத்திட்டா புடிங்கிட்டா ஏன் அந்த கேள்வி கேட்குறிய? என்னால் தலை சுற்றி இருக்க முடியல. நான் பசி தாங்கி என்னால் இருக்க முடியாதப்பா. இப்போ காலைல 8 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டே ஆகணும். எனக்கு இல்லைன்னா முடியாது. என்னோடய கோச்சை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் இப்படி தான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் விடுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ இவர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். பசி தாங்க முடியாது, பசி இருக்கும், ஒர்க் அவுட் பண்ண முடியாது, எதுவுமே ப்ராப்பராக வராது. ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஸோ லிட்டரலி இவர் மாதிரி தான் நான் இருந்தேன். என்னோடய கோச்சை மீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சரியான உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையை மாற்றி கொடுத்து இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெயிட் லாஸை பொறுத்தளவுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் மெத்தட் வந்து 95% வந்து ஒத்து வராதுங்க. ஒரு கோச்சோட அட்வைஸ் வேணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுல உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர்றேன். சரியான உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையை மாற்றினா வெயிட் லாஸ் வந்து ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ டோன்ட் வரி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சந்திப்போம். சுகுமார் விஸ்வநாதன்.